சிறை செல்ல காரணமாக இருந்த பாஜகவிடமே சரணடைந்து விட்ட டிடிவி தினகரன் பிரதமர் நரேந்திர மோடி நல்லாட்சி செய்கிறார் என்று கூசாமல் பொய் பரப்புரை செய்வதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். தேனி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட சீமான், எடப்பாடி பழனிசாமி செய்தது துரோகம் என்று கூறும் டிடிவி தினகரன் தற்போது பாஜகவின் பக்கம் சாய்ந்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இங்கிட்டு எங்க ஐயா டிடிவி எதுக்கு நான்லாம் எங்க ஐயா தென்னைகிற தனிப்பட்ட முறையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீங்க எம்பி ஆகி என்ன பண்ண முடியும்? அதான் நல்ல காசு பணம் இருக்கு, கௌரவமான வாழ்க்கை இருக்கு, போய் கௌரவமா இருங்க. இதுல போய் இதுல பார்த்து உங்களுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தி பல ஆண்டுகள் 4 ஆண்டுகள் சின்னம்மாவை ஜெயில வச்சு, உங்களை ஜெயில வச்சு, இறையில வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு நாட்டு கூசாம அவரை நல்லாட்சி கொடுத்தாருன்னு உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டான்னு கோவப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயில்ல நிற்கிறோம். உள்ள இருந்த நீங்க நல்லா ஜெயில வச்சான், எங்களுக்கு அருமையா ஜெயில வச்சான். இதெல்லாம் எனக்கு கொடுமையா இருக்கு. எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால் நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் துரோகம்தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.